கொளத்தூர் மணி அவர்கள் வைத்தார்கள். அந்த பெயரை கேட்டவுடனே சரியான திசையை நோக்கி நாம் பயணிக்கிறோம், இதிலே கட்டாயம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து இன்றைக்கு மிக மகிழ்வோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட விடுதலை கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ரத்தினசாமி அவர்களே, வரவேற்புரை நடத்தி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் தோழர் சண்முகப்பிரியன் அவர்களே, பல்வேறு புள்ளிவிவரங்களை சிறப்பாக எடுத்துரைத்து இங்கே உரையாற்றி கேட்டிருக்கின்ற மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய தோழர் அன்புக்குரிய குருஜி அவர்களே, தமிழ் தேச நடுவர்களுடைய அன்புக்குரிய தோழர் இளவன் அவர்களே, வரலாற்றிலே எப்படியெல்லாம் பார்ப்பனியம் தன்னுடைய நச்சு விதையை விதித்து நயவஞ்சகமாக இந்த மக்களை பிடித்து வைத்திருக்கிறது என்பதை மிக அற்புதமாக இங்கே விளக்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் அப்துல் சமத் அவர்களே, இந்த நிகழ்விலே இறுதியிலே தலைமையுரை ஆற்ற இருக்கின்ற தொடர்ந்து நடைபெறுகின்ற அனைத்து மாநாடுகளிலும் ஆதி தமிழர் பேரவையையும் ஒரு பங்காக கொண்டு இணைந்தே நிகழ்வுகளை செய்வோம் என்கிற வகையிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தோழர் தலைவர் கொளத்தூர் மணி அவர்களே, இந்த நிகழ்விலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்களே, ஆதித்தமிழர் பேரவையினுடைய தோழர்களே, திராவிட விடுதலை கழகத்தினுடைய அன்புக்குரிய தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் ஆதித்தமிழர் பேரவை சார்பிலே நான் என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விடுதலை பெற்று ஏறத்தாழ 68 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இந்த மக்களுக்கு முறையான கல்வி, இலவச மருத்துவம், இலவச கட்டாய கல்வி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இன்றைக்கு அதையெல்லாம் மறந்து வணிகமயமாக்கிவிட்டு இன்றைக்கு மாட்டிறைச்சியும் மதவெறியையும் கையிலே எடுத்து மிகப்பெரிய அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாட்டினுடைய இந்திய அரசுக்கு அந்த ஆளுகின்ற பிஜேபிக்கு இன்றைக்கு ஒரு மரண அடி பீகாரிலே கிடைத்திருக்கிறது. இன்னும் கிடைக்கும். நம்மை பொறுத்தளவு நாம் பயங்கரவாதம், பார்ப்பன பயங்கரவாதம் என்பது ஏதோ இவர்கள் மக்களை கொள்வதும் குண்டு வைப்பதும் கொலை தாண்டவனம் ஆடுவதும் மட்டுமே பயங்கரவாதமாக இல்லை. பார்ப்பன பயங்கரவாதம் என்பது தொடர்ந்து இந்திய அரசிலே அது எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆளுகின்ற வர்க்கமாக இருப்பது, தீர்மானிப்பது, தீர்மானத்தை செயல்படுத்துவது அத்துணையுமே பார்ப்பனிய பயங்கரவாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற ஆட்சிகள் 5 ஆண்டுகளிலே அரசியல் கட்சிகள் முடிந்து அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் அங்கே நிரந்தரமாக
அது அந்த IAS அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த மேல்மட்டத்திலே இருக்கிற அத்துணை உயர் அதிகார பதவிகளிலே இருக்கின்ற அந்த பார்ப்பன பயங்கரவாதிகள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தங்களுடைய கத்தியை தீட்டி ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எதிராக அந்த கத்தியை தீட்டி சீவிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வெளியிலே இருந்து பார்ப்பதற்கு இயல்பாக தோன்றுகின்ற பல நிகழ்வுகளும் கூட உள்ளே சென்று பார்த்தால் அது பயங்கரவாதமாகத்தான் தோன்றும். இன்றைக்கு காலையிலே கூட பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்தது. ஏதோ மனம் திறந்து மனதார விரும்பி காஷ்மீர் மக்களுக்கு ஒரு 80,000 கோடியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் வழங்கிவிட்டார்கள் என்று நாம் செய்தி படிக்கிறோம். ஆனால் அதிலே உள்ளே கூர்ந்து கவனித்தால் அந்த செய்தியிலே பல சிக்கல்கள் இருக்கிறது. 80,000 கோடி இருந்தாலும் கூட அதிலே அவர்கள் முதன்மைப்படுத்துவது எதை என்று சொன்னால், காஷ்மீர் பண்டிட்டுகள் கண்ணியமாக வாழ அவர்களுக்கு மறுவாழ்வு செய்ய அதற்கு ஏறத்தாழ 5,200 கோடியை அதிலே ஒதுக்கியிருக்கிறார்கள். நாம் பண்டித நேரு என்று சொல்வோம். பண்டித நேரு என்று சொன்னால் அவர் எதுவும் பண்டிட் பட்டம் வாங்கவில்லை, அவர் லாயர், அட்வொகேட். பாருங்கள், பண்டித நேரு என்று சொன்னால் காஷ்மீர் பார்ப்பனர்களை குறிப்பதற்காக குறிப்பிடும் பெயர் தான் பண்டிட் என்கின்ற சொல். ஆக காஷ்மீரிலே இருக்கிற அந்த பண்டிட்டுகள் அகதிகளாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு 5,200 கோடியை ஒதுக்கி இருக்கிறார்கள். மொத்தம் 80,000 கோடி வெவ்வேறு திட்டங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் நடைபெறுமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் உறுதியாக காஷ்மீர் பண்டிட்டுகள் கண்ணியமான மறுவாழ்வு பெறுவதற்கு இவர்கள் உதவி செய்வார்கள். இது கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களுடைய முயற்சி. அந்த 5,200 கோடியை அகதிகளாக இருக்கிற ஏறத்தாழ 2 லட்சம் பண்டிட்டுகளுக்கு பிரித்து கொடுத்தால் கூட ஒவ்வொரு பண்டிட்டுகளுக்கும் ஏறத்தாழ 25 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நான் கேட்கிறேன், இந்தியாவிலே எந்த அகதிகளுக்காவது இந்த அளவுக்கு பணத்தை ஒதுக்கி செலவு செய்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டிலே இருக்கிற ஈழ நம்முடைய அகதிகளுக்காக இந்திய அரசு செலவு செய்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? ஒரு நாள் அவருடைய உணவுக்காக கொடுக்கப்படுகிற தொகை வெறும் 24 ரூபாய் மட்டுமே. மொத்தமாக ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கூட கிடையாது. லட்சக்கணக்கான அகதிகள் இங்கே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு இவர்கள் இன்றைக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு பார்ப்பன பயங்கரவாதம். தோழர்களே, இவர்கள் பார்ப்பன பயங்கரவாதம் எந்தெந்த வகையிலெல்லாம் வெளிவரும் என்று நமக்கு தெரியாது. நான் சில எளிய எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிக சமீபத்திலே நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் மரணமடைந்தார். மரணமடைந்த உடனே என்ன நடந்தது? ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் இறக்கிறார். முறைப்படி இந்த அரசு என்ன செய்ய வேண்டும்? டெல்லியிலே அவருக்கு நினைவு சின்னம் எழுதி இருக்க வேண்டும். அதுதான் முறை. ஆனால் அவருடைய சகோதரர் ஒரு கோரிக்கை வைத்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய உடலை ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஏதோ விரும்பி அவருடைய அண்ணன் வைத்த கோரிக்கைக்காக ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வருகிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது வல்ல தோழர்களே. மராட்டியத்துக்கு விரட்டி எடுக்கிறார்கள். அதோடு நின்றதா?
டெல்லி இருக்கிற ஒரு சாலையிலே இருந்து நீக்கி அந்த சாலைக்கு அப்துல் கலாம் வைக்கப் போகிறார்கள். என்ன செய்கிறார்கள் பார்க்கிறீர்கள்? இது அத்தனையும் பார்ப்பனிய பயங்கரவாதம். இவர்களை பொறுத்தளவு எந்தெந்த இடங்களிலே எப்படி வெளிவருவார்கள் என்று நமக்கு தெரியாது. இதைத்தான் வரலாறு முழுவதும் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த நாட்டிலே நாம் பார்க்கிறோம், யார் வந்தாலும் போனாலும் ஆட்சியிலே இருப்பவன் பார்ப்பான். சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட்டுகளை விடுகிறார்கள், இன்னும் என்னென்னமோ செய்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே இன்றைக்கும் 20 லட்சம் தூய்மை பணியாளர்கள் கையால் பணம் பண்ணிக் கொண்டு இந்த நாட்டிலே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கையால் பணமளிக் கொண்டிருக்கிற இந்த செய்தி உலகத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. ஏன் உலகத்துக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற உச்ச நீதிமன்றத்துக்கே கூட ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர்கள் எங்கள் மாநிலத்திலே கையால் புலப்படும் தொழிலாளர்கள் இல்லை 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 என்று அத்துணை மாநில தலைமை செயலாளர்களும் அறிக்கை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் மீறி அந்த வழக்கை நடத்தி டெல்லியிலே இருக்கிற பெஜவாடா வில்சன் என்கிற ஒரு தன்னார்வ கொண்டு அதனுடைய தலைவர் உண்மையிலே இவர்கள் கையால் புலம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்கே 15 ஆண்டுகள் ஆகும். அப்படி நிரூபித்த பிறகு உச்ச நீதிமன்றத்திலே பவானியைச் சேர்ந்த நம்முடைய நீதிபதி அவர்கள் அங்கே இருந்த காரணத்தினால் அவர் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். இனிமேல் கையால் வழங்கும் அந்த செய்கை தடை செய்யப்படுகிறது. அப்படி தடை செய்யப்பட்ட அந்த தடையை மீறி யாராவது பணிக்கு அமர்த்தினால் அவர்களுக்கு தண்டனை உண்டு, அவர்களுக்கு அபராதம் உண்டு என்றெல்லாம் தீர்ப்பு வருகிறது. அடைப்பை நீக்குவதற்கு மலக்குடியிலே இறங்கி விஷவாயை தாக்கி இறந்தால் 10 லட்சம் வழங்க வேண்டும் என்று அவர் தீர்ப்பு வழங்குகிறார். ஆனால் எந்த தீர்ப்புமே இங்கே நடைமுறைக்கு வருகிறது. நான் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்கிறேன். இந்த நாட்டிலே ஆளுகின்றவர்கள் பார்ப்பனர்கள் தான். அரசியல் கட்சிகள் பேருக்கு வந்துவிட்டு செல்வார்கள். அவர்களை ஆட்டி படைப்பவர்கள் பார்ப்பன பயங்கரவாதிகள் தான். இவர்கள் நினைத்திருந்தால் ஒரு மனிதனுடைய மலத்தை இன்னொரு மனிதன் கையாளுவதை ஒரே நாளில் தடை செய்து நிறுத்த முடியுமா? முடியாது. இந்த நாட்டிலே மழை நீரை சேமிக்க வேண்டும் என்று முன்னாள் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் முன்பொரு முறை முதலமைச்சராக இருந்த பொழுது ஏதாவது அரசாணை வெளியிட்டாரா? கிடையவே கிடையாது. எந்த அரசாணையுமே கிடையாது. வாய்மொழி உத்தரவு மூலமாக குடிசைகள் உட்பட மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா? ஆக அப்படி இவர்கள் அதை செய்யும் தகுதி இவர்களுக்கு இருக்கும் பொழுது ஒரு நாட்டின் அவமானமாக இந்த நாட்டிலே இன்றைக்கு மிகப்பெரிய ரயில்வே துறை என்று சொல்லக்கூடிய அந்த ரயில்வே துறையில் கூட இன்றைக்கும் இந்த மனமுள்ள தொழிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதை விட மிகப்பெரிய பார்ப்பன பயங்கரவாதம் இருக்க முடியுமா? இதுதாங்க பார்ப்பன பயங்கரவாதம். வெறுமனே வெட்டுவது, குத்துவது, வெடிகுண்டு வீசுவது, துப்பாக்கியால் சுடுவது பயங்கரவாதமா? அதுவும் பயங்கரவாதம். ஆனால் இந்த பயங்கரவாதம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய மோசடி. நம்முடைய தோழர் அப்துல் சமத் அவர்கள் சொன்னார், எங்கே இருந்து இயக்குகிறார்கள், என்னவாக இருக்கிறார்கள் என்றே தெரியாமல் இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னார், எதிரியை நாம் தீர்மானிக்க வேண்டும். எதிரியை தீர்மானிக்கிறோம், அதுதான் பார்ப்பன பயங்கரவாதம், அதுதான் எதிரி. அதை மிக சிறப்பாக இன்றைக்கு திராவிட விடுதலை கழகம் தலைவர் தோழர் குளத்தூர் மணி அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு வெளிப்படையாக இந்தியாவில் யாருக்குமே இந்த துணிச்சல் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது.
தந்திரமாக இன்றைக்கு நம்மை ஊடுருவி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தளவு நான் ஒன்றை நினைக்கிறேன், நம் மீது தாக்குதல் வந்த பிறகு அதை தடுப்பதற்காக, பார்ப்புடைய பயங்கரவாதம் வந்த பிறகு அதை தடுப்பதற்காக நாம் இனிமேல் இயக்கம் நடத்த வேண்டுமா, அல்லது வருமுன் காப்பதை போல எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு இனி இயக்கம் நடத்த வேண்டுமா? இதுதான் முற்போக்கு சிந்தனை உள்ள அத்தனை பேர் முன்புள்ள கேள்வி. அவன் தாக்கிய பிறகு தாக்கிவிட்டானே என்ன செய்வது என்று பேசுவது இனி பயன்படாது. இனி எதிர் அரசியல் தான் நடத்த வேண்டும். தந்தை பெரியார் இருக்கும் வரைக்கும் அவர் எதிர் அரசியல் நடத்தினார். தந்தை பெரியார் இருக்கும் வரைக்கும் பார்ப்பனியத்தையும் பார்ப்பனர்களையும் அவர் சாராத ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு சாடினார். எந்த பார்ப்பனம் வெளியே வந்து கேள்வி கேட்டார்? ஏன் கேள்வி கேட்கவில்லை? தந்தை பெரியார் மிக தெளிவாக சொன்னார், பார்ப்பனர்கள் வெறுமனே படித்தவர்கள் தான், அவர்கள் அறிவாளிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அறிவாளிகள் கிடையாது என்பது மட்டுமல்ல, அவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள், பாசிஸ்டுகளாக இருக்கிறார்கள். அதுதான் காரணம். இன்றைக்கு ஹிட்லர் யூதர்களை கொன்றார். ஏன் கொன்றார்? அவன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும், அவன் வேலை தேடி வீதியிலே அலைந்த போதும், வீதிகளிலே ஓவியங்கள் வரைந்து பட்டினியில் கிடந்த போதும் எங்கு பார்த்தாலும் யூதர்கள் தான். அரசு உத்தியோகத்தில் யூதர்கள், வட்டிக்கடையில் யூதர்கள், பேருந்து ஓட்டுநர்கள் யூதர்கள், எங்கு திரும்பினாலும் யூதர் மயமாகவே இருந்தது. எப்படி இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பார்ப்பனமாக எங்கு திரும்பினாலும் பார்ப்பனர்களாகவே இருந்தார்கள் ஒரு காலத்தில். அப்படித்தான் இருந்தது. தந்தை பெரியார் தமிழ்நாட்டிலே இவ்வளவு பெரிய இயக்கம் வந்த பிறகு, திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மாற்றம் வந்ததே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எங்கு நோக்கினும் பார்ப்பனியம் தான். அதை பார்த்து வெளியெழுந்துதான் அவன் இவர்களை விடக்கூடாது, இவர்களை ஒழித்து தள்ள வேண்டும். அதனால் பாதிக்கப்பட்டவன் அவன். பாதிக்கப்பட்டதுதான் அதை செய்தான். ஆனால் தந்தை பெரியார் பாதிக்கப்பட்டார். இந்த தமிழ் மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களும், இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் தந்தை பெரியார் யாரையாவது கொலை செய்ய சொன்னாரா? தாக்குதல் நடத்த சொன்னாரா? சொல்லவில்லையே. ஆனால் தந்தை பெரியார் கருத்து வீட்டிலே அவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலே அறிவாளிகள் அந்த பார்ப்பனர்கள் மத்தியிலே இருந்திருந்தால் ஒரு 4 பேர் சேர்ந்து, பெரியார் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, அது உண்மை இருக்கலவா, நாம இதை எடுத்து பெரியாருக்கு ஆதரவா நாம ஏன் இருக்கக்கூடாதுன்னு 4 பேர் எங்கே இருக்கலாம். பார்ப்பனர்கள் ஒரு 4 பேர் கூட அங்கே அறிவாளிகளாகவும் பகுத்தறிவாதிகளாகவும் இல்லாமல் போய்விட்டார்களா? ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை சொல்கிறேன், தந்தை பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் தந்தை பெரியார் யாரையாவது கொலை செய்ய சொன்னாரா? தாக்குதல் நடத்த சொன்னாரா? சொல்லவில்லையே. ஆனால் தந்தை பெரியார் கருத்து ரீதியிலே அவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலே அறிவாளிகள் அந்த பார்ப்பனர்கள் மத்தியிலே இருந்திருந்தால் ஒரு 4 பேர் சேர்ந்து, பெரியார் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, அது உண்மை இருக்கலவா, நாம இதை எதிர்த்து பெரியாருக்கு ஆதரவா நாம ஏன் இருக்கக்கூடாது 4 பேர் இங்கே இருக்கலாங்களா? பார்ப்பனர்கள் மத்தியில் ஒரு 4 பேர் கூட அங்கே அறிவாளிகளாகவும் பகுத்தறிவாதிகளாகவும் இல்லாமல் போய்விட்டார்களா? ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை சொல்கிறேன், தந்தை பெரியாரை உருவாக்கி இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோகுல்ராஜ் கொலை. கோகுல்ராஜ் அந்த கொலையிலே யுவராஜ் அதை கொலை செய்திருக்கிறார் என்று தெரிந்த பிறகு மூல சூத்திரம் யுவராஜ் தான், அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று தெரிந்த பிறகும் கூட இங்கே என்ன
எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். இதே பெரியார் மன்றத்திலே நம்முடைய தோழர் கணக்குறிச்சி அவர்கள் தலைமையிலே அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கிலே கோகுல்ராஜ் கொலையை கண்டித்து யுவராஜை சரண்டராக சொல்லி ஒரு கண்டன கூட்டத்தை உடனடியாக கூட்டினார்களே. கூட்டியவர்கள் எல்லாம் யார்? அந்த மேடையில் அமர்ந்திருந்த அத்துணை பேரும் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர். இது எதனால் சாத்தியமானது? தந்தை பெரியார் வளர்த்து ஆளாக்கிய அந்த அறிவூட்டல் காரணமாக சாதி ரீதியாக நாம் நிற்காமல் சரியான நீதிக்காக நிற்க வேண்டும் என்பதற்காக நின்றார். இதுதான் இன்றைக்கு வரலாறு திரும்பி இருக்கிறது. இந்த வரலாறு பார்ப்பனர் காலத்திலே திரும்பவில்லையே, அங்கே ஒரு அறிவாளியும் வெளியே வரவில்லையே. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த மோடியும் அவர்களுடைய அரசாங்கமும் இங்கே இந்த அரங்கம் பன்சாரே கல்புரி என்கிற நினைவின் பேரால் நடக்கும். இப்போ கொஞ்சம் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலா அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு அவர்கள் எடுத்துக் கொண்டிருப்பது மாட்டு இறைச்சி சாப்பிடுவது. இங்க கூட தீர்மானம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்களும் தங்கள் உணவு பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்களின் உணவு பழக்கமே இதெல்லாம் முன்னாடி சாப்பிட்டதுதான், இப்போது மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அது இந்துத்துவாவையும் பார்ப்பனியத்தையும் உள்வாங்கிய காரணத்தினால் இடையிலே ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த மாட்டுக்கறியை சாப்பிடாமல் இருப்பது. ஆக இந்த உணவு என்பது உலகம் பூராவும் இருக்கு, இங்கேயும் இருக்கிறது. ஆக இதை மாற்றம் என்பது இன்றைக்கு இருக்கிற நம்முடைய அமைப்பு ரீதியாக இன்றைக்கு வென்றெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. உணவு பழக்கம் என்பது இன்றைக்கு நடக்கிற விழாக்களிலே, திருமணங்களிலே, புதுமனை புது விழாக்களிலே, அந்த மாதிரி விழாக்களிலே இந்த உணவை நம்ம பரிமாறினாலே போதும், எல்லாம் ஓடிடுவாங்க. ஆனால் ஒன்று, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே இருக்கிற அருந்ததியர் மக்களுடைய முழுமையான உணவு மாட்டிறைச்சி உணவு தான். நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற ராமகோபாலும் சரி, இல்ல வேற எவன் இந்து சமயத்தை சேர்ந்த வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, தடுங்க, எங்க சேரிக்கு வாங்க, மாட்டு வச்சுதான் டெய்லி நாங்க சாப்பிடுறோம், உன்னால் தடுக்க முடியுமா? வா, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆக மாட்டிறைச்சி என்பது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதை திசை திருப்புவதுதான் இவர்களுடைய நோக்கமாக இன்றைக்கு கொண்டிருக்கிறது. ஆக இதை இவர்கள் தொடர்ந்து செய்ய காத்திருக்கிறார்கள். நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தளவு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட மேடையிலே ஏறி இருந்தால் நான் ஒன்றை பார்த்திருக்க முடியும். என்ன பார்த்திருக்க முடியும்னா தந்தை பெரியாரை மட்டும் பார்த்திருக்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? தந்தை பெரியாரோடு கைகோர்த்து நின்றிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். இங்கே மட்டுமல்ல, இடதுசாரிகளுடைய மாநாட்டுக்கு போனாலும் ஒரு காலத்தில் அங்கே மார்க்ஸ் மட்டும் இருப்பார், அம்பேத்கர் அங்கே இருக்க மாட்டார். இன்றைக்கு அங்கே அம்பேத்கரும் வந்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல நமக்கு 2 எதிரிகள், ஒன்று பார்ப்பனியம், இன்னொன்று முதலாளியம். இடதுசாரிகள் பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும், நாம் இங்கே இருக்கிற நாம் முதலாளிகளை எதிர்க்க வேண்டும். இந்த 2 விஷயம் ஒன்று சேர்ந்தால் அதுதான் அம்பேத்கர். ஆக இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற அந்த பணியை இனி நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது வருகின்ற இப்படிப்பட்ட இந்துத்துவா, சங்பரிவா போன்ற சக்திகளுடைய அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் தூளாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வந்த பிறகு என்ன செய்வது என்று பார்ப்பதை விட இவர்களுக்கு எதிர் அரசியல், தாக்குதல் அரசியல் நடத்த வேண்டும் என்பது ஆதித்தமிழர் பேரவையினுடைய கோரிக்கை என்று கூறி இந்த மாநாடு இங்கு பார்க்கிற பயங்கரவாத மாநாடு இங்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் நடக்க வேண்டும் என்று கூறி இந்த மாநாடு வெற்றி பெற ஆதித்தமிழர் பேரவையினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.